சம்மந்தமாக அந்த வீடியோவை நம்ம போடுவோம். அதனால் மூட நம்பிக்கையில் நாட்டம் உள்ளவர்கள், அதுதான் சரியானது என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதை நான் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்கவே வேணாம். மூட நம்பிக்கையில் முழு நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் பார்க்கவே வேணாம். இப்போது ஒரு ஜோசியர் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. ஒரு இதுக்கு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த ஊடகத்துறையினுடைய வேலை மூட நம்பிக்கையை வளர்ப்பது தான். இப்போ சன் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க மூட நம்பிக்கை ஒழிப்பு போராளி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது பெரிய தப்பு. அதுதான் இல்லை. அவங்க மூட நம்பிக்கையை வளர்க்குற போராளிகள். சன் குடும்பத்தில் கம்பராமாயணம் போடுவான், எல்லாம் போடுவான். ஏன்னா அவனுக்கு வணிகம்தான் முக்கியம், வாணிபம் முக்கியம். அதனால் மூட நம்பிக்கை, அதுக்கு எந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு போராளியும் தீக்கா கட்சிக்காரனும் அதை எடுத்து கேட்க மாட்டான். ஐயோ அவன் வாணிபம் பண்ணதான், அதில் போய் என்னையா கேள்வி இருக்குது அப்படிமா. வாணிபம் பண்ணதையும் ஒரு குறிக்கோள் இருக்கணுங்கள. இப்போ பெரியார் வாணிபம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த பொது தொண்டுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. அவர் வாணிபத்தில் அந்த நேரத்துலேயும் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அளவில் உள்ள வாணிபத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த பொது தொண்டுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா அவர் 1000 தென்னைகளை வெட்டி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கள்ளுக்கடை கூடாது, கல்லை மறக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக. எதுலேருந்து கல் வருது, தென்னையிலேருந்து கல் வருது அப்படின்ட்டு தென்னை மரங்கள், தன்னுடைய தோப்பிலிருந்து தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் பெரியார். அது அப்போ கொள்கை போராளி அவர். இங்கே நம்ம கொள்கையை கொலக்குண்டு இந்த குணாலா அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் சும்மா. அது எந்த கட்சியில் இருந்தாங்கன்னா கொள்கை குன்றுகள் குணாலாங்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை, ராஜா வாய்ப்பில்லை அப்படித்தான் வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ சன் குடும்பம் அப்படி தான் இருக்குது. அவங்க மூட நம்பிக்கை தான் வளர்ப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கள மட்டும் குறை சொல்வதற்கில்லை. எல்லா ஊடகத்துறையிலையும் மூட நம்பிக்கையை வளர்க்குற பழக்கமாகிட்டார். ஏன்னா அப்போ தான் பார்க்குறாய்யா, இந்துன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு ஒரு ராம சீனிவாசன்ட்டு ஒரு ஆள் இருப்பார் பாஜக கட்சியில். அவர் தான் சொல்லுவார், நீங்கள் எப்படி உள்ளே நுழையணும்னா ஒரு ஊரில் அம்மன் கூட திருவிழா இருக்குன்னா குத்துவிளக்கு பூஜைன்னு ஆரம்பிங்க. குத்துவிளக்கு பூஜைன்னு ஆரம்பித்து பெண்களை அதில் ஈடுபாடு காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேலை கொடுங்க. அது இப்போ எல்லா ஊர்லேயும் செஞ்சுக்கிட்டு வராங்க. எவ்வளோ நுட்பமாக அவருடைய கட்சியை, அவருடைய கொள்கையை, பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பக்தின்னா உருகி தான். மூட நம்பிக்கைன்னா அதுலேயும் ரொம்ப ரொம்ப உருகி உள்ளுக்குள்ளே போயிடுதான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதில் இப்போ மத மறுப்பு, ஜாதி மறுப்பு இது யாருக்கிட்டையும் இல்லை. அந்த எண்ணமே இல்லை. எங்கோ ஒரு ஓரத்தில் அவன் மனசுக்குள்ளே அவன் கடன் பட்டுட்டானா ஐயோ நம்மளை காக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் போது. இல்லை அவன் ஒரு நேர்மையான இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு, ரொம்பவும் குறைவுன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ மத மறுப்பாளராக இருக்க மாட்டான். அவன் மூட நம்பிக்கையில் தான் ஊறி திளைத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 95 விழுக்காட்டுக்கு மேலே அப்படி தான் மக்கள் இருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் இந்த பிஜேபி போன்ற கட்சிகள் கிராமப்புறங்களில் ஊடுருவுது. ஊருக்கு ஊர் இந்த குத்துவிளக்கு பூஜை நடத்தி கொண்டு பிறகு அது மட்டும் இல்லை, இயல்பாகவே அந்த இந்துன்னு சொல்லிக்கிறவங்க மனசுக்குள்ள கிளர்ச்சியை உண்டாக்குறது, ஒரு கோபத்தை உண்டாக்குதல் அல்லது வெறியை உண்டாக்குதல் அல்லது வெறிப்பை உண்டாக்குத வேலையை கிறிஸ்தவ மதத்துக்காரங்க எளிதாக செஞ்சிருந்தாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கொட்டடிச்சுக்கிட்டு ஊராக ஒரு வேனை எடுத்துக்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு அவங்க மத பிரசங்கம் பண்ணையும் அவங்க துண்டு பிரசுரம் விநியோகிக்கும். கர்த்தரால் தான் ஆயிடுச்சு, மற்றவங்கெல்லாம் பிசாசுகள், சைத்தான்கள், சாத்தான்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்து வர்றதுனால இவங்களுக்கு ஒரு வெறுப்பு தானாக எழுது. அதனால் அவங்களுடைய மத ஈடுபாட்டில் அதிகரிக்காங்க. இது வழியாக அப்படி அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. அதனால தான் பிஜேபி ஊடுருவதற்கு எளிதாக இருக்குது. இது ஒரு அரசியல் பதிவு இல்லை, மூட நம்பிக்கை சார்ந்த பதிவாக தான் நம்ம பார்க்கோம். இங்கே ஒரு சுப்பாண்டி சுப்பிரமணி சொல்லியிருக்கான், எங்கே தாண்டா இருந்து வாரிய, நீங்களாம் எங்கே இருந்து வாரிய, எப்படி தான் வாரிய, 1.25 மணிக்கு அந்த குப்பாண்டி பேசுறதை பாருங்கள். கடல் இல்லாமல் வாழணும். என்ன பண்ணணும்? ஒயிட் கலர்
ஆபீஸ் கவர்மா சரிங்களா, ஒயிட் கலர் ஆபீஸ் கவர். இந்த ஒயிட் கலர் ஆபீஸ் கவர்ல பிங்க் கலர் பேனால செவ்வாய்க்கிழமையில 1 மணி 15 நிமிஷத்துல, நல்லா கேட்டுங்க, 1 மணி 15 நிமிஷம், 1:15. சிட்டியில இருக்கவங்களுக்குலாம் 1:15னா புரியும். 1:15, 1 மணி 15 நிமிடம். இந்த டைம்ல உங்களுடைய கடன் என்ன எவ்வளோ இருக்கோ அந்த கடன்ல கரெக்டா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கட்டும், ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த ஆபீஸ் கவர்ல போட்டு மேலே மடிச்சு 1:15 மணி, கரெக்டாக 1:15 மணி, நமக்கு எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் சரி, 1:15 மணி செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் ஓகரை நேரத்தில் குளிகை காலத்தில் கரெக்டாக அந்த 1:15 எப்படி நகர்ப்புறத்தில் இருக்கவங்க தெரியும். 1:15. அதாவது 1 மணி இருக்கா, 1 மணி இருக்கா மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்கா. இதான் 1:15. இந்த 1:15 இந்த ஆக்கங்கட்ட கூவை அப்படித்தான் பேசுது. இந்த ஆக்கங்கட்ட கூவை அப்படித்தான் பேசுது. இவன் ஒரு ஜோசியனா, இவன் பிரித்து எல்லாத்தையும் பிரித்து தான் அதையும் இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஊடகம். இந்த மாதிரி நாசமாக போச்சு மக்களை மூட நம்பிக்கையில் தள்ளி 1:15 மணிக்கு 10 லட்ச ரூபா கடை இருக்கவன் ஒரு வெள்ளை கவரில் பிங்க் மைக் பேனாவில் எழுதி விக்னேஸ்வரியோ இல்லை ஏதோ ஒரு பேர், யார் பேரில் கடை இருக்கோ, அதெல்லாம் எந்த பேங்கில் கடை இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை எழுதி உடனே ஒரு 1000 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த டயத்தில் எடுத்து வச்சா போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன் அடைப்பட்டு போகும். ஏன் மிச்சத்தை எடுத்து வச்சாச்சுன்னா மிச்சத்தை எவன் வந்து அடைப்பான்? கடன் அடைப்பட்டு கடன் இல்லாமல் இருப்பான். சரிப்பா, நீ அதிகமேதாவி சொல்லுத வச்சுக்கிடுவோம். ஒரு இடத்துல கடன் இருந்தால் பரவாயில்ல, ஊரா கடன் இருந்ததா வாரக்குழு மாதக்குழு டெய்லி நித்த வட்டி குழு இப்படின்னு எத்தனை பேர் வாரம் கிராமப்புறங்கள்லாம் அவ்வளோ வெற்றியும் கடை. அது மட்டும் இல்லை, பைக்கு கடை, பிறகு வீட்டு கடன், பாரு எத்தனை கடன் இருக்குன்னு பாரு. இந்த கடை, பிறகு சீட்டு கடை, வாரச்சீட்டு, மாதச்சீட்டு, டெய்லி சீட்டு, அப்படி சீட்டு இதெல்லாம் எடுத்துருந்தோம். அது கடை. இன்னும் பிறகு நண்பர்கள், அந்த நிகழ்வு வந்து இந்த நிகழ்வு வந்துன்னு நண்பர்கள்ட்ட வாங்கி வைக்க கடை, சுற்றி கடை. இவங்களுக்கெல்லாம் ஒரு வெள்ளை கவரில் எடுத்து அவ்வளோ பேரை எழுதி அந்த கவரே பத்தாது. நீ அந்த டயத்தில் அந்த 1:15 அந்த 1:15 அந்த செவ்வாய் ஓரையில் அந்த குளிகை நேரத்தில் புசக்குன்னு எழுதணும்னா எப்போங்கள டைம் கிடைக்கும்? மூதேவி நாய சத்தி சுப்பிரமணி, எப்போண்டா டைம் கிடைக்கும்? இருக்கவன் கடனை பூரா அடைக்கணும், அவ்வளோ பெரிய வெள்ளை கவரில் எழுதணும். ஓஹோ, நான் தான் ஊரெல்லாம் பெய்தணும். அப்படி செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொருத்தையும் கடனையும் ஒவ்வொரு கவரில் எழுதி வரணும். அந்த ஓரம் என்னைக்கு வருது, அந்த குளிகை நேரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து நான் எழுதிக்கிட்டே இருந்தேன், சரியாக போயிருமோ. அப்போ கடனை அடைப்பட்டு போமோ. ஏன்பா, நான் உனக்கு அசிஸ்டண்ட்டாகவே வந்துடுது, என் கடன் பூரத்தை அடைச்சிட்டேன்டான். இப்படிப்பட்ட அதாவது இந்த மூட நம்பிக்கையினுடைய திளைத்து எல்லாம் நம்மளை திளைக்க வைத்து அந்த சகதிக்குள் நம்மை இழுத்து புரட்டி போடக்கூடிய கூட்டம் இல்லைங்க. இந்த முட்டா கூட்டம் கொஞ்சம் நெஞ்சம்ட்டுலாம் இல்லை, நாடு முழுமைக்கு அதுதான். இப்போ எல்லாருமே அந்த கூட்டத்தில் ஒரு அங்கம்தான். ஆமாம், தங்கம் வருதுன்னு சொன்னால் போதும் எல்லாத்தையும் சரி, அது விரிவாக வேண்டாம், நம்ம அதுக்கு வேறு மாதிரி சொல்லணும், அதெல்லாம் வேண்டாம், விரிவாக வேண்டாம். இப்படித்தான் நாடு நாசமாக போயிட்டுருக்கு. உழைக்காமல் பிழைக்க முடியாது. கடன் வாங்கியிருந்தால் நம்ம உழைச்சி தான் அடைக்க முடியும். எழுதி ஒரு பேப்பரில் வச்ச உடனே முடியாது அப்படிங்கிற அந்த முடிவு மாற்றுறது இந்த மாதிரியான போலி சாமியார்களும் போலி சோதிடர்களும். போலி என்ன, சோதிடம் என்றாலே போலி தான், சாமியார்கள் என்றாலே போலி தான். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இதில் இருந்து மக்கள் மீள போகிறாங்களா அப்படிங்கிறது